திருப்பத்தூர் நகரம் மற்றும் ஒன்றியத்தைச் சேர்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வெற்றி வேட்பாளர், மாவட்ட கழக செயலாளர் சகோதரர் ஞானசேகரன் அவர்களை உறுதியாக வெற்றி பெற செய்வோம் என்று இங்கே கூடியிருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொறுப்பாளர்களே, நிர்வாகிகளே, செயல் வீரர்களே, வீராங்கனைகளே, பாட்டாளி மக்கள் கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகளே, செயல் வீரர்களே, பொறுப்பாளர்களே, பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த ஆற்றல் மிகு நிர்வாகிகளே மற்றும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகளே, பொறுப்பாளர்களே, நமது கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த அனைத்து கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகளே, பொறுப்பாளர்களே, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் ஆற்றல் மிகு நிர்வாகிகளே, செயல் வீரர்களே, வீராங்கனைகளே, உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் முதற்கென்று எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பு சகோதரர் ஞானசேகரன் அவர்கள் உங்களுக்கெல்லாம் மிகவும் நன்கு பரிச்சயமானவர். அம்மா அவர்கள் காலத்திலேயே நமது திருப்பத்தூர் நகர்கழக செயலாளராக 10 ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றியவர். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கப்பட்ட பொழுது அதில் மாவட்ட பேரவை செயலாளராகவும் 2019 பாராளுமன்ற தேர்தல் வேட்பாளராகவும் பிறகு மாவட்ட கழக செயலாளராகவும் 2021 குக்கர் சின்னத்திலே போட்டியிட்ட வேட்பாளராகவும் உங்கள் முன் அறிமுகமானவர். எல்லாவற்றிற்கும் மேலாக இங்கேயே பிறந்து இங்கே நல்லதொரு உழைப்பாளியாக தொழில்துறையிலே சிறந்த முன்னேற்றத்தை அடைந்தவர். நமது திருப்பத்தூர் தொகுதியின் அனைத்து தேவைகளையும் நன்கு அறிந்தவர். ஒவ்வொரு திருப்பத்தூர் நகரத்திலே உள்ள ஒவ்வொரு தெருவின் தேவைகளையும், இங்கே ஒன்றியத்திலே உள்ள ஒவ்வொரு ஊரின் தேவைகளையும் நன்கு அறிந்தவர். எளிமையானவர், நேர்மையானவர். அவரை இந்த முறை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி வேட்பாளராக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வெற்றி சின்னமாகிய குக்கர் சின்னத்திலே அவர் போட்டியிடுகிறார். அவரை உறுதியாக நீங்கள் வெற்றி பெற செய்வீர்கள் என்பது எனக்கு தெரியும். காரணம், கடந்த 5 ஆண்டுகளாக, இன்னும் சொல்ல போனால் இங்கே தொடர்ந்து திமுக தான் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். ஆனால் நமது திருப்பத்தூர் நகரம் மற்றும் ஒன்றியத்திற்கு தேவையான எந்த ஒரு சிறப்பு திட்டத்தையும் அவர்கள் கொண்டு வரவில்லை. இங்கே உங்களது நீண்ட நாள் கோரிக்கையான மருத்துவக் கல்லூரி வேண்டும் என்ற கோரிக்கையை கூட அவர்களால் நிறைவேற்ற முடியவில்லை. அவர்களுக்கு தங்களை வளப்படுத்திக் கொள்வதிலே தான் அவர்களுக்கு நேரம் சரியாக இருக்கிறது. தேர்தல் வாக்குறுதியிலே சொன்ன எதையுமே அவர்கள் சரியாக நிறைவேற்றவில்லை. இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் சட்டம் ஒழுங்கு கெட்டுப்போய் இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் கொலை, கொள்ளை, வழிப்பறி என்று மக்கள் நிம்மதியாகவே இருக்க முடியவில்லை. பெண்களுக்கு வீட்டிலே தனியாக இருக்கவும் முடியவில்லை, வெளியிலே செல்பவர்களுக்கும் பாதுகாப்பில்லை. சிறு குழந்தை முதல், பெண் குழந்தை முதல் வயது முதிர்ந்த மூதாட்டி வரை இன்றைக்கு இங்கே தமிழ்நாட்டிலே பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் தான் இருக்கிறார்கள். திமுக நிர்வாகிகள் ஒரு பக்கம், கீழ் கிராமத்திலிருந்து மாநகராட்சிகள் வரை இன்றைக்கு அவர்களின் அடாவடித்தனம், அவர்களின் அத்துமீறல்கள், இன்னும் சொல்ல போனால் சமூக விரோத செயல்களிலே அவர்களின் பங்கு, அவர்களின் பின்புலம் இன்றைக்கு தமிழ்நாட்டு முழுவதும் மக்களை வாட்டி வதைத்து வருகிறது. போதா குறைக்கு விலைவாசியை உயர்த்திவிட்டார்கள். முதலமைச்சர் பதவிக்கு வந்த பொழுது சொன்னார், பதவிக்கு வருவதற்கு முன்பு சொன்னார்,
கொரோனா காலத்திலே கடுமையான நிதி நெருக்கடி மக்களை சந்திப்பதால் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எந்த வரியையும் உயர்த்த மாட்டோம், எந்த கட்டணத்தையும் உயர்த்த மாட்டோம் என்று சொன்னார். ஆனால் ஆட்சிக்கு வந்தவுடனேயே சொத்து வரியை 150% உயர்த்திவிட்டார். பால் பொருட்களின் விலை இன்றைக்கு மக்களை வாட்டு விடுகின்ற விதமாக பல முறை உயர்த்தப்பட்டு விட்டது. மின்சார கட்டணம் ஒவ்வொரு ஆண்டும் உயர்த்தப்பட்டு 21 அதிமுக ஆட்சி முடிகின்ற பொழுது திரு பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது இருந்ததை விட இன்றைக்கு 67% இன்றைக்கு மின்சார கட்டணம் உயர்ந்திருக்கிறது. வீடுகளுக்கும் சரி, குடியிருப்புகளுக்கும் சரி, சிறு குறு தொழில்கள் செய்பவர்களும் சரி, இந்த மின்சார கட்டண உயர்வால் பல ஆயிரம் தொழிற்சாலைகள் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே மூடப்பட்டிருக்கின்றன. அதனால் லட்சக்கணக்கான இளைஞர்கள் வேலைவாய்ப்பை இழந்து தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆட்சி பொறுப்புக்கு வந்த பொழுது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னார்கள்? பல லட்சம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி தருவோம் என்று சொன்னார்கள். ஆனால் அரசாங்கத்திலே காலி பணியிடங்களை கூட நிரப்ப அவர்களுக்கு மனமில்லை. இன்னும் சொல்ல போனால் அவர்கள் அரசாங்கத்திலே பணி நியமனத்திற்கு ஊழல், பணி மாறுதலுக்கு ஊறுதல் என்று இன்றைக்கு நீங்கள் தொலைக்காட்சிகளிலும் பத்திரிகைகளையும் பார்த்திருப்பீர்கள். நேரு அவர்களின் துறை எடுத்துக்காட்டாக கிட்டத்தட்ட 2500 கோடிக்கு அவர்கள் இன்றைக்கு ஊழல் நடந்திருப்பதை அமலாக்கத்துறை அம்பலப்படுத்தியிருக்கிறது. ஒவ்வொரு துறையிலும் ஊழல், ஒவ்வொரு துறையிலும் கமிஷன், கிட்டத்தட்ட 30% கமிஷன் கொடுத்தால்தான் எந்த வேலையும் நடப்பதாக மக்கள் பேசிக் கொள்கிறார்கள். இந்த ஆட்சி இதுவரை சுதந்திரம் வாங்கிய பிறகு இப்படி ஒரு மோசமான ஆட்சி தமிழ்நாட்டிலே நடைபெறவில்லை என்கிற நிலையில்தான் இன்றைக்கு தமிழ்நாடு இருக்கிறது. எங்கும் ஊழல், எதிலும் ஊழல். எப்பொழுதெல்லாம் திமுக ஆட்சிக்கு வருகிறதோ அப்பொழுதெல்லாம் ஊழல் பெருக்கெடுத்து ஓடும் என்பது இந்த ஆட்சியிலே காட்டாற்று வெள்ளமாக ஊழல் பெருக்கெடுத்து ஓடுகிறது. மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். யாரும் நிம்மதியாக இல்லை. கூலிப்படைகள் தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு பெருகிவிட்டது. வேலை வாய்ப்பில்லாத இளைஞர்கள் இன்றைக்கு போதை மருந்துக்கு அடிமையாகி அவர்கள் கூலிப்படைகளாக மாற வேண்டிய ஒரு மோசமான நிலை தமிழ்நாட்டிலே இருக்கிறது. இந்த ஆட்சி வந்த பிறகு தமிழ்நாட்டிலே கிட்டத்தட்ட 8000 கொலைகள் பதிவாகி இருக்கின்றன. அதுபோல பல்வேறு சமூக விரோத செயல்களிலே இன்றைக்கு திமுகவை சேர்ந்தவர்கள் அல்லது அவர்களின் பக்கபலத்தோடு இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. கனிம வள கொள்ளை, மணல் கொள்ளை, அதை தட்டி கேட்கின்ற அதிகாரிகளும் சரி, சமூக ஆர்வலர்களும் இன்றைக்கு கொலை செய்யப்படுகிறார்கள். மூளை முடுக்கெல்லாம், பட்டி தொட்டி எல்லாம் இன்றைக்கு கஞ்சா பெருக்கெடுத்து ஓடுகிறது. கடைகளிலே கள்ள மிட்டாய் கிடைப்பது போல தெரு முனைகளிலே இன்றைக்கு கஞ்சா கிடைக்கிறது. இன்றைக்கு வீட்டிலே உள்ள பெண்மணிகள் தங்கள் பெண் குழந்தைகளை மாத்திரமல்ல ஆண் குழந்தைகளையும் வெளியிலே அனுப்பிவிட்டு வயிற்றிலே நெருப்பை கட்டிக்கொண்டு எப்பொழுது வருவார்கள், பத்திரமாக வருவார்களா என்று காத்திருக்கின்ற நிலைதான். காரணம், மாணவர்களை குறிவைத்து இன்றைக்கு கஞ்சா, ஹெராயின் போன்ற பொருட்கள் தெரு முனைகளிலும் சந்து பொந்துகளிலும் விற்கப்படுகிறது. எங்கே தனது மகனோ, தனது வீட்டு பையனோ, வேலைக்கு செல்கின்ற தனது மகனோ கஞ்சாவிற்கோ போதை வஸ்துக்கோ அடிமையாகி விடுவானோ என்று பெற்றோர்கள் அஞ்சிக் கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலை தான் தமிழ்நாட்டிலே இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சொல்கிறார், தமிழ்நாட்டு பெண்கள் எல்லாம் எங்கள் பக்கம் என்று. ஆமாம், தமிழ்நாட்டு பெண்கள் எல்லாம் அமைதி புரட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தங்கள் வீட்டிலே பச்சை குழந்தை கூட பத்திரமாக இருக்க முடியவில்லை. அதுபோல வயது முதிர்ந்த மூதாட்டி கூட இன்றைக்கு நிம்மதியாக வாழ முடியவில்லை என்ற சூழ்நிலை தான் இருக்கிறது. தமிழ்நாட்டிலே என்றைக்கும் திமுக ஆட்சி மாற்றப்படும் பொழுது அமைதியாக இருந்துதான் மக்கள் புரட்சி செய்வார்கள். 2001 தேர்தலுக்கு முன்பும் அப்படித்தான். திமுக ஆட்சியிலே மக்கள் வெதும்பி போயிருந்தார்கள். திமுகவின் அடாவடிக்கு பயந்து கொண்டு அமைதியாக இருந்தவர்கள் 2001 தேர்தலிலே திமுகவை தோற்கடித்தார்கள். 2011 திமுக எதிர்க்கட்சியாக கூட வர முடியாத அளவிற்கு திமுக தோற்கடிக்கப்பட்டது. இதுதான் தமிழ்நாட்டின் நிலை, இன்றைய நிலை. இன்றைக்கு தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட இந்த 70 ஆண்டுகளிலே இல்லாத அளவிற்கு
5 லட்சம் கோடிக்கு கடன் நமது தலையிலே சுமந்திருக்கிறது. எல்லாவற்றிலும் முறைகேடு. அன்றைக்கு பிரதமர் மோடி அவர்கள் சொன்னது போல அனைத்து நதிகளும் கடலிலே சென்று கலப்பது போல தமிழ்நாட்டிலே நடக்கின்ற ஊழல்கள் அனைத்தும், அமைச்சர்கள் செய்கின்ற ஊழல்கள் அனைத்தும் ஒரு குடும்பத்திடம் போய் சேர்கிறது என்று சொன்னார்கள். அந்த குடும்பம் எது என்பது உங்களுக்கு தெரியும். ஒரு குடும்பத்தின் பிடியிலே இன்றைக்கு தமிழ்நாட்டின் ஆட்சி மாட்டிக்கொண்டிருக்கிறது. அதனால்தான் சொல்கிறேன், திமுகவை வீழ்த்தக்கூடிய ஒரே சக்தி வாய்ந்த அணி என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான நமது தேசிய ஜனநாயக கூட்டணி தான். திமுக கூட்டணிக்கு சரியான மாற்று என்பதை மக்கள் இரட்டை இலை தலைமையிலான கூட்டணி தான் என்பதை உணர்ந்து வைத்திருக்கிறார்கள். இந்த முறை அம்மாவின் ஆட்சி மீண்டும் தமிழ்நாட்டிலே உருவாகும். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலே அம்மாவின் ஆட்சி தமிழ்நாட்டிலே உருவாவதற்கு நீங்கள் நமது திருப்பத்தூரிலே வாக்களிக்க வேண்டிய வெற்றி சின்னம் குக்கர் சின்னம். இங்கு திருப்பத்தூரிலே ஞானசேகரன் அவர்கள் குக்கர் சின்னத்திலே வெற்றி பெறப் போவது தமிழ்நாட்டிலே ஆட்சி மாற்றத்தை உருவாக்கி மீண்டும் அம்மாவின் ஆட்சியை உருவாக்க நீங்கள் வாக்களிக்கிறீர்கள் என்பதை தயவு செய்து எண்ணி பார்க்க வேண்டும். அதுபோல இந்த பகுதியில் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாகிய விவசாயம் சார்ந்த இந்த பகுதியிலே விவசாயம் சார்ந்த தொழில்கள் வேண்டும், அதுபோல இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை தரக்கூடிய தொழில்கள் வேண்டும் என்றெல்லாம் இந்த பகுதி மக்களின் விருப்பத்தை நிறைவேற்ற மீண்டும் அம்மாவின் ஆட்சி வந்த பிறகு உறுதியாக இந்த பகுதியிலே நாங்கள் நிறைவேற்றி தருவோம். உங்களது சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட போகின்ற ஞானசேகரன் அவர்களின் முயற்சியால் உறுதியாக நடக்கும்.